உண்மையாகவே வந்து தொழிலமைச்சர் ஐஎல்ஓ உள்ள காங்கிரஸில் வீட்டு வேலை தொழிலாளரை பற்றி பேசியிருந்தார். அதே மாதிரி அவர் சொல்லியிருந்தார் C-189 சாசனத்தை கட்டாயம் வந்து அங்கீகரிக்கணும். அதே மாதிரி வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் சட்டங்கள் உருவாகணும் அப்படின்னு சொல்லி ஜெனீவாவில் வந்து பேசியிருந்தார். நாங்கள் அந்த பேச்சை வந்து உண்மைக்குமே வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஏன்னு கேட்டால் தொழிற்படையில் உள்ள 85,000க்கும் அதிகமான வீட்டு வேலை தொழிலாளர்களை சம்பந்தமாக அவர் வந்து தொழிலமைச்சர் பேசியிருக்காரு அப்படின்றது வந்து சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த சந்தோஷம் வந்து கட்டாயம் தொழில் உரிமைகள் கிடைச்சோன்னு தான் எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஏன்னு கேட்டால் தொழிற்படையில் அதிகளவான வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சட்டம் ஒன்று உருவாகணும். முறைசாரா துறை தொழிலாளர்கள் உட்பட வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு. அதனால நாங்கள் தொழிலமைச்சர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், கட்டாயம் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டு வேலை தொழிலாளர்களை உள்ள சங்கமாக ப்ரொடெக்ட் சங்கத்தில் நாங்கள் தொழிலமைச்சர்கிட்ட ஒரு கலந்துரையாடல் கேட்டிருக்கோம். அவரும் அதுக்கு இணக்கம் தெரிவிச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் அநேகமாக அடுத்த வாரங்களில் வந்து அந்த கலந்துரையாடல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து வீட்டு வேலை தொழிலாளர்களாக நாங்கள் கட்டாயம் வந்து மனுஷ நாணயக்கார தொழிலமைச்சர் வந்து கட்டாயம் இதை செய்து தருவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கட்டாயம் அவர் செய்து தரணும். அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, ஜனாதிபதி வந்து அதிமேதகு ஜனாதிபதி வந்து ஒவ்வொரு இடமா சொல்லிகிட்டு இருக்காரு, நாங்கள் வந்து இந்த தொழிலாளர்களுக்கு இந்த வேலைகளை செய்வோம், அவங்கள பற்றி நாங்கள் பேசுகிறோம், அவங்கள பற்றி நினைக்கிறோன்னு சொல்லி. எங்களுக்கு இந்த பொய் வாக்குறுதிகள் இதுக்கு மேலே வேணாம். கட்டாயம் வந்து வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு சட்டம் உருவாகணும். அதை நாங்கள் அவதானிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லணும். தேர்தல் காலங்களில் கொடுக்குற பொய் வாக்குறுதியாக இது இருக்கக்கூடாது அப்படின்னு தொழிலமைச்சர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஜெனீவாவில் பேசின இந்த பேச்சு வந்து கட்டாயம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். அப்படி நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே ஆர்கனைஸ் ஆகியிருக்கோம் வீட்டு வேலை தொழிலாளர்களாக. நாங்கள் வந்து கட்டாயம் இதுக்கான தொழிலமைச்சர் இதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால், சட்டத்தை உருவாக்குற வேலையை செய்யலைன்னு சொன்னால், நாங்கள் ஒரு பாரிய போராட்டம் ஒன்று, பெரிய அளவிலான போராட்டம் ஒன்றுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். அது நாங்கள் மேற்கொள்ள விருப்பம் இல்லை. கட்டாயம் தொழிலமைச்சர் இந்த சட்டத்தை உருவாக்குற வேலையை கட்டாயம் செய்யணும் அப்படின்றத இந்த வீட்டு வேலை தொழிலாளர் தினத்தில் நாங்கள் வீட்டு வேலை தொழிலாளர் சங்கமாக நாங்கள் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம்.